வெல்கம் டு லேர்னிங் கார்னர். பழமொழி 400ல் இருக்கக்கூடிய 400 பழமொழியை தினம் ஒரு பழமொழியாக பார்த்துட்டு வரோம். இன்றைக்கான பழமொழி, பெரியாரை சார்ந்து கெழியியலார் இல், பெரியவரை சார்ந்து பயனடைதல். பொலந்தார் ராமன் துணையாக தான் போந்து இலங்கை கிறைவர்க்கு இளையான் இலங்கைக்கே போந்திரையாவதும் பெற்றான் பெரியாரை சார்ந்து கெழியியலார் இல். இதுக்கான பொருளை பார்ப்போம். ராமாயணம்ல இலங்கையை ஆட்சி செஞ்சது ராவணன். அவரோட தம்பி தான் விபீஷணன். இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, சீதையை கடத்தி விட்டு வந்தது தப்பு அப்படின்னு சொல்லி ராவணன் கிட்ட சொல்லி பார்ப்பார். அவர் கேட்டிருக்க மாட்டார். அதனால ராமன் கிட்ட போய் சரணடைஞ்சு இலங்கையை பற்றின ரகசியத்தையும் ராவணனை பற்றிய ரகசியத்தையும் ராமன் கிட்ட சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் போர் செல்லும்போது துணைப்படையாகவும் போயிருப்பார். ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மாதிரி வலிமை மிகுந்த பெரியவரை சார்ந்து இருந்தால் அவங்களுக்கு வந்து பயன் கிடைக்கும்ட்டு. இந்த விபீஷணனுக்கு கிடைச்ச பயன் என்னன்னா, கடைசியாக அந்த போர் முடிஞ்சதுக்கப்புறமா விபீஷணனை இலங்கைக்கு அரசராக போட்டார். இதை தான் பெரியாரை சார்ந்து கெழியியலார் இல், அதாவது பெரியாரை சார்ந்து பயன் அடைதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் 70 பழமொழியை நம்ம சேனல்லே ஷார்ட்ஸாக போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அதை ரிவைஸும் பண்ணியிருக்கோம். மறக்காமல் அதை பார்த்துருங்க. 70 பழமொழியை தாண்டி நேற்றைய பழமொழிகளை பார்ப்போம். பைங்கரும்பு மென்றிருந்து பாகு செயல், தர்மத்தால் மோட்சம், பேதைக்கு உரைத்தாலும் தோன்றாத உணர்வு, பேதைக்கு உணர்வு வராது, பெரும்பழியும் பேணாதார்க்கு இல், பழிக்காரன் படிக்க அஞ்சான், பெரியாரை சார்ந்து கெழியியலார் இல், பெரியவரை சார்ந்து பயனடைதல். இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்க்கு லேர்னிங் கார்னரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.